வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களெல்லாம் சந்திக்கிறது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்காத விஷயம்லாம் தெரிஞ்சுக்குவோம். எப்படின்னா, ரொம்ப நாளைக்கு நமக்கெல்லாம் எனக்கும், நான் உங்களை மட்டும் சொல்லலை, எல்லாம் எனக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்குது. எப்படி இந்த பெரிய பெரிய பணக்கார நாடுகள்லாம் ரொம்ப சாதாரணமாக போயிட்டுருக்காங்க. அவங்க அடுத்த ஊரில் கண்ட்ரிகிட்டெல்லாம் கடன் வாங்கி அந்த பணத்தை எடுத்து அதை ஏன் உங்களுக்கு அந்த ஒரு நிலைமை வருதுன்றது ஒரு குழப்பமே இருந்துட்டு இருந்தது. அதுக்கு எல்லாம் இந்த அம்மா பகவானுடைய அருளும் அவங்களுடைய இயல்பால் நமக்கு அந்த டிவைன் பீப்புளால் இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. அதாவது சில பேர் தான் தெரியும் அந்த விஷயம், நம்ம எல்லாரும் தெரிய போகுது. எதுக்காக பெரிய பணக்கார நாடுங்கள்லாம் ரொம்ப சாதாரண நிலைமைக்கு போகிறாங்க. ஆனால் எந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ இதுக்கு பொறுப்பு இல்லை. அவங்க காரியங்களை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க நாடை பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. அது இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரிட்ஜுகளாகட்டும், வேறு ஒரு ஸ்கூல்ஸு, காலேஜஸ், அதெல்லாம் என்னென்ன கடமை என்னென்ன செய்யணுமோ கண்ட்ரிக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஏன் இந்த ஏழ்மை நிலைமைக்கு உருவாகுது? அதுதான் காரணம். என்ன காரணம் அதுக்கு? நம்மெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டில் எந்த நாட்டிலையும், அந்த நாட்டு எல்லா கண்ட்ரிலையுமே அவங்க அந்த ஆயுதங்கள் அவங்க சொந்த நாட்டிலேயே தயாரிக்கிறது. சொந்த தயாரித்து அது மூலிமா வேண்டிய பாதுகாப்பு, அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், பிரசிடென்ட்டாகவும் அந்த கண்ட்ரிக்கு வேண்டிய ஒரு இதுக்காக அவங்க ரொம்ப உதவுறதுக்காக அவங்க தயாரிக்கிறது வழக்கம். எல்லா நாட்டிலையுமே கொஞ்சம் அளவுக்கு அதிகமான இந்த ஆர்மி இதெல்லாம் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா அதை விற்றுருவாங்க. அதில் அந்த லாபம் வரதும் கண்ட்ரிக்கு உதவும். அதே சமயத்தில் இந்த வெப்பன்ஸுகள் கொடுக்கும்போது சில கண்டிஷன் இருக்குது. அது உலக கூட்டமைப்பில் அவங்களெல்லாம் குறிப்பிட்ட நல்ல நாட்டுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்க அவங்ககிட்ட திருடுறது, இன்னொரு நாடு எடுத்து திருடு கொள்ளடிக்கிறவங்க நாட்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதனால் நல்லா உதவி சொல்கிற நாட்டுக்கு அப்பா இவங்களுக்கு கொடுக்கணுன்றது ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. ஏன்னா ஏ குரூப் பி குரூப் ஆகிப்போச்சு. நல்லவனும் கெட்டவனும் ஒரு குரூப்பில் இருக்கான், நல்லவனும் கெட்டவன் இன்னொரு குரூப்பில் இருக்கான். அப்போ எதுக்கு இந்த ஏழ்மைக்கு மலைமைக்கு நமக்கு வருதுன்னா, இவங்க எல்லாம் இந்த பணத்துக்காக மட்டும் இல்லை, இந்த நாடே அழிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க மூளைதான் மெயின் காரணம். அது பகவான் அடிக்கடி சொல்கிறார், உங்களால் சாப்பிட்றது தூங்குறது அது இல்லை வாழ்க்கை, ஏதாவது மனிதனுக்கு உதவி பண்ணணும். நம்ம பிறந்த காரணமே 4 பேருக்கு நல்லது செய்யணும், அதுதான் அவங்களுடைய விருப்பம். அதன்படி என்ன அது இந்த ஏழ்மை நிலைமைக்கு நாடுகள் போக காரணம், அவங்களுக்கு வேண்டிய அந்த பணங்கள் எல்லாம் இல்லாமல் போய் எல்லாத்தையும் இந்த ஆர்மியில் போட்டு கெட்டவங்ககிட்ட போய் அந்த ஆயுதங்கள் கிடைக்குது. கெட்டவங்ககிட்ட ஆயுதம் கொடுத்தா என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள நெருப்பு, அதாவது நெருப்புக்கு எரியும் போது அதில் எண்ணெய் விட்டான்னாவும் இன்னும் மேற்கொண்டு அது எரியும். ஆனால் இவங்க மக்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தினந்தோறும் அவங்களுக்கு உடம்புல பல பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஃபைனான்சியல், அதாவது பண சம்பந்தமான ஒரு ப்ராப்ளங்கள், அதுக்கு மேலே பல விதமான ப்ராப்ளங்கள் இருக்குது. இயற்கையினுடைய சீற்றங்கள், இதெல்லாம் மீண்டு வெளியில் வரணும். அவங்களுக்கே நிம்மதின்றதே இல்லை. அவங்க போயிட்டு இந்த வார் அந்த வார்னு யாராவது ஓட்ட எந்த நடந்து போகிறது கூட ஜனங்களுக்கு பயப்படலாம் வந்துச்சு. என்ன காரணம்னா, இந்த தலைவர்களுடைய அகங்காரம் அது அடியோடு அழியணும். அதுக்கு ஒரே வழி அவர் தான். என்ன சொல்கிறாருன்னா, மூளையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு சர்ஜரி மாதிரி, ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி சரி பண்ணுவார். அது மாதிரி தான் 30 வருஷம் பண்ணி 76 வயது ஆகுது. ஆனால் அவரால் நிச்சயமாக முடியும். நம்ம எல்லாம் சேர்ந்து அவருடைய கரம் பலப்படுத்துறதுக்கு, நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா ஆகணும்னா, இந்த தலைவர்கள் ஃபஸ்ட்டு அவங்களுடைய மனசில் ஒரு சந்தோஷம் வரணும், அவங்க ஆட்ட சந்தோஷம் வரணும், அந்த தலைவர்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா வரணும், அவங்களுடைய சொந்த நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய முக்கியமான அந்த விருப்பம். மிகவும் நன்றி.